மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு முழு ஆண்டு தேர்வுக்கு மாணவர்கள் அனைவரும் தயாராகிட்டீங்களா? இப்போ நம்ம வணிகவியல் தேர்வில் காமர்ஸ் எக்ஸாமில் 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய முக்கியமான வினாக்களை நீங்கள் தரவாக படித்தா போதும். 7 வினாக்கள் வெளியேறலாம், 35 மதிப்பெண் எடுத்துடலாம். மொத்தம் 28 பாடத்திலையும் சேர்த்து 67 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் நம்ம 40 கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக படிக்கணும். அதை படிச்சிட்டோம் அப்படின்னா தேர்வில் முழு மதிப்பெண் எடுத்துடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சென்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். இப்போ படத்துக்குள்ள போகலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு லெசனில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன கேள்விகள். முதல்ல இருக்கக்கூடிய 8 பாடம், அதாவது 3 யூனிட்ஸில் எல்லா கொஸ்டின்ஸையும் கம்பல்சரியாக படிச்சிருங்க. அதிலிருந்து மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸை கழுவிட்டுருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையுடைய கருத்துக்கள் என்ன. எக்ஸ்பிளைன் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. நெக்ஸ்ட் லெசன் எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. அடுத்த பாடம் MBO அண்ட் MBE. வாட் ஆர் தி மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO, வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE. குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் யாவை, விதிவிலக்கு மேலாண்மை நன்மைகள் யாவை. நெக்ஸ்ட் ஃபினான்சியல் மார்க்கெட், டிஸ்கஸ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். முதல்நிலை சந்தை மற்றும் இரண்டாம் நிலை சந்தைக்கு உள்ள வேறுபாடுகள். இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொஸ்டின் பேப்பரில் எனி 5 தான் கேட்பாங்க. நம்ம புக்கில் படிக்கும்போது 5 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா, 5 பாயிண்ட்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் படிச்சுங்க. அது நமக்கு முழு மதிப்பெண் பெறுவதற்கு, அதை ஃபுல் மார்க் போடுவதற்கு எளிமையாக இருக்கும். ஏதேனும் சில சமயம் நம்ம தவறுதலாக எழுத வாய்ப்பு இருக்குது. நம்மளை அறியாமலே எழுதிடுவோம். அந்த மாதிரி எழுதும்போது நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுதுறது எப்பவுமே நல்லது. அடுத்தது எனுமரேட் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட், அதாவது பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விளக்குக அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து மணி மார்க்கெட், அது கேபிட்டல் மார்க்கெட். டிஸ்கஸ் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தையின் சிறப்பியல்புகள் யாவை. பிரீஃப்லி எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், மூலதன சந்தையுடைய பணிகள் பற்றி விவரி. அடுத்தது எக்ஸ்பிளைன் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் நியூ ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த மூலதன சந்தையில் இருக்கக்கூடிய தற்போதைய நிதி சந்தையினுடைய அந்த பல்வேறு வகையான வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் எழுதணும். அது இந்த ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஓவர் தி கவுண்டர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா லிமிடெட், வெஞ்சர் கேபிட்டல், ஏற்றுக்கடன் முகமை, அதெல்லாம் சொல்லுவாங்க. நேஷனல் செக்யூரிட்டிஸ், அது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து மணி மார்க்கெட். மணி மார்க்கெட் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா அது பணச்சந்தை. பணச்சந்தையில் முக்கியமான கொஸ்டின்ஸ், டிஃபரன்சஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட், பணச்சந்தைக்கும் மூலதன சந்தைக்கும் உள்ள வேறுபாடு என்ன. அடுத்தது வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அரசு பத்திரங்களின் இயல்புகளை விவரி. நெக்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் முக்கியமான கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு சந்தையின் பணிகள் ஏதேனும் ஒரு 5 எழுதுக. அடுத்து எக்ஸ்பிளைன் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பங்கு சந்தையுடைய தன்மைகள் யாவை. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்கு சந்தையினுடைய பங்கு சந்தைக்கும் பொருட்கள் பரிமாற்றத்துக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்தது செபி. நெக்ஸ்ட் லெசன் செபி, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அதில் செபி அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வாட் ஆர் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி, எக்ஸ்பிளைன் தி பவர்ஸ் ஆஃப் செபி, அதாவது செபியுடைய பணிகள் யாவை, செபியுடைய அதிகாரங்கள் யாவை. இப்போ நம்ம இது வரைக்கும் சொன்னது ஃபர்ஸ்ட் 3 யூனிட்ஸ் 8 லெசன்ஸ்
இது எல்லாமே நீங்கள் தரவை பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து மொத்தம் எத்தனை கேள்விகள் பார்த்தோன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மொத்தம் வந்து 14 வினாக்கள். இந்த 14 வினாக்களையும் நம்ம தரவை படிச்சுட்டோம் அப்படின்னா மினிமம் 3 to 4 கொஸ்டின்ஸ் கேரண்டி. லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி தான் எப்போவுமே திஸ் இயர் கொஸ்டின் இருக்கும். மாணவர்கள் பயப்படவே தேவையில்லை. இந்த ஆண்டு வினாத்தாள் மிகவும் எளிமையாக தான் இருக்கும். நான் சொல்லக்கூடியதை படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தேர்வு எழுதலாம். சரி, நெக்ஸ்ட் நம்ம வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கு போவோம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அதில் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா கூட போதும். நம்ம நிறைய படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், அதில் வந்து நம்ம படிக்க வேண்டியது எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனித வளத்தின் சிறப்பியல்புகளை விளக்குக, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து டிஸ்கிரைப் தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மனித வளத்தினுடைய முக்கியத்துவத்தை விளக்குக அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டு, அடுத்தது ரெக்ரூட்மெண்ட் மெத்தட். ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் 2 தான். அது 2ஐயும் படிக்க வேண்டியது. எக்ஸ்பிளைன் தி இன்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், எக்ஸ்பிளைன் தி எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், அதாவது ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள அந்த அகவளங்களை விளக்குக. ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள அகவளங்கள், ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறவளங்கள் விளக்குக அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் லெசன் எம்ப்ளாயீஸ் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது ஆட்சியர்களுடைய முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அதில் எந்த கொஸ்டின்ஸும் தேவையில்லை. முடிஞ்சவங்க படிச்சுங்க, இல்லாட்டினா வந்து அதுக்கு முக்கியத்துவம் தேவையில்லை. அதில் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். ஆட்சியர்ப்பு முறைக்கும் தேர்ந்தெடுத்தலுக்கும் உள்ள வேறுபாடு, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் செலெக்ஷன். ஆட்சியர்ப்புக்கும் தேர்ந்தெடுத்துக்குள்ள வேறுபாடு ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை படிச்சிருங்க. ரைட், அடுத்தது நம்ம எம்ப்ளாயி ட்ரைனிங் மெத்தட். இதில் ஒரு டிஃபரன்சியேட் இருக்கு. வாட் ஆர் தி டிஃபரன்சஸ் பிட்வீன் ஜாப் ட்ரைனிங் அண்ட் ஆஃப் தி ஜாப் ட்ரைனிங், பணிவழி பயிற்சிக்கும் பணிவழியேற்ற பயிற்சிக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை? ரைட், இது வரைக்கும் இந்த யூனிட்டை முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் அண்டு மார்க்கெட்டர். அதில் வந்து நம்ம how the market can be classified, சந்தைகள் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது விவரி, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை படிச்சிருங்க. அடுத்தது வந்து பேசிஸ் ஆஃப் how the market can be classified on the basis of economics, அதாவது பொருளாதாரத்தின் அடிப்படையில் சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது. அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினே 2 தான். அந்த 2 கொஸ்டினையும் தர பண்ணிருங்க. நெக்ஸ்ட் லெசன் மார்க்கெட்டிங் அண்ட் மார்க்கெட்டிங் மிக்ஸ், அதாவது சந்தையிடுதல் மற்றும் சந்தையிடுதலுடைய கலவை என்ன, அதாவது அதில் வந்து சந்தையிடுதல் கலவை கூறுகள், எவாலுவேஷன் ஆஃப் தி மார்க்கெட்டிங் டிஸ்கஸ் எனி அப்படிங்கிறாங்க. அதாவது சந்தையிடுதலுடைய பரிணாம வளர்ச்சி, அது ரொம்ப முக்கியம். சந்தையிடுதலுடைய பரிணாம வளர்ச்சி படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நரேட் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் மிக்ஸ், சந்தையிடுதல் கலவையினுடைய கூறுகள் என்னென்ன இருக்கு குறிப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. ரைட், அடுத்தது ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸிங் மார்க்கெட்டிங், அது நவீன சந்தையிடுதல். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நவீன சந்தையிடுதல் அப்படிங்கிறதுல இ மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், எக்ஸ்பிளைன் தி டீட்டெயில், அதாவது மின்னணு சந்தைக்கும் பாரம்பரிய சந்தைக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஸ் எனி 2 மெத்தட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், அதாவது இப்போ உள்ள நவீன சந்தையிடுதலில் ஏதேனும் 2 முறைகள், அதாவது ரூரல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அட்வான்டேஜஸ், கமாடிட்டி இதெல்லாம் சொல்லப்படுது. 2 மெத்தட்ஸ் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச், அதில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அடுத்தது கன்சியூமரிசம், நுகர்வோரியல். அந்த நுகர்வோரியலில் முக்கியமானது ஹவு கன்சியூமர்ஸ் ஆர் எக்ஸ்பிளாய்டட், நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள், ரொம்ப முக்கியமானது. அடுத்தது எக்ஸ்பிளைன் தி ரோல் ஆஃப் பிஸ்னஸ் இன் கன்சியூமர் ப்ரொடக்ஷன், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பில் வணிகத்தினுடைய பங்கு என்ன. அடுத்து வாட் ஆர் தி அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 நோக்கங்கள் யாவை. அடுத்து ரைட்ஸு, டியூட்டிஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ், அந்த பாடத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த தடவை பார்த்தீங்க ரைட்ஸ் ஆஃப் கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது வந்து புக்கில் இருக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. ரைட் டு பி ஹேர்டு, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு பி
சூஸ், ரைட் டு ரிட்ரஸல், ரைட் டு. அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் லெசன் கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம், அதாவது குறைதீர்ப்பு செயல்முறைகள். அதில் ஒன்றும் பெரிய கொஸ்டின்ஸ், ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தேவையில்லை. அதில் வந்து சின்ன 2 மார்க் 3 மார்க் மட்டும் தரவா படிச்சுங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது சுற்றுச்சூழல் காரணிகள். அதில் ரொம்ப முக்கியமானது மேக்ரோ என்விரான்மெண்ட் ஆஃப் பிசினஸ், மைக்ரோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது நுண்ணிய சூழல், பரந்த சூழல். அதில் 2 கொஸ்டின் தான் இருக்கு. அந்த 2 கொஸ்டின்ஸுமே தர பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து liberalization, privatization, and globalization. What are the highlights of LPG policy? எல்பிஜியின் சிறப்பு அம்சங்களை விளக்கு. அது ரொம்ப முக்கியமானது. அது ஒரே ஒரு கொஸ்டின் படிச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட். சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்டில் வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பிளைன் தி டீடைல் தி எலமெண்ட்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், அதாவது சரக்கு விற்பனை சட்டத்தினுடைய முக்கியமான இது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்துங்க. அதில் வந்து 2 பார்ட்டிஸு, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரக்கு விற்பனை சட்டத்தில் இருக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கணும். விற்பனை ஒப்பந்த சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள் அது என்னங்கிறத பார்த்துங்க. கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், அது இருந்தால் தான் சரக்குகளை விற்க முடியும், இல்லைன்னா விற்க முடியாது. அதுக்கடுத்து வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல், அது மிக முக்கியம். விற்பனைக்கும் உடன்பாடுக்குள்ள வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறது இருக்கு. அதுல இன்னொரு கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இருக்கு. 2 கொஸ்டின் தான். அதுல வந்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி, நிபந்தனைகளுக்கும் நம்புறுதிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அது அடிக்கடி கேட்கறாங்க பரீட்சையில, அதை பார்த்துக்கங்க. அடுத்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட். இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா, டிஸ்டிங்விஷ் செக் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், மாற்றுச்சீட்டுக்கும் காசோலைக்கும் உள்ள வேறுபாடு. டிஸ்கஸ் தி டீடைல் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் செக், காசோலையின் இயல்புகள் யாவை. இது 2 கொஸ்டின் தர பண்ணிடணும் எப்போவுமே. அடுத்தது எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஷிப், அதாவது தொழில் முனைவோர். தொழில் முனைவோர் பாடத்தில் வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர், தொழில் முனைவோருடைய சிறப்பியல்புகள் யாவை. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஆண்டர்பிரனர் அண்ட் என்டர்பிரனர், தொழில் முனைவோர் அகத்தொழில் முனைவோருக்கு உள்ள இது. டிஸ்கஸ் தி சேலஞ்சஸ் ஃபேஸ்டு பை உமன் ஆண்டர்பிரனர், மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவை. இந்த 3 கொஸ்டினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஷிப், அதில் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல், அதாவது தொழில் முனைவோர் அகத்தொழில் முனைவோர் சொல்லியாச்சு. வியாபார அடிப்படையில், டிஸ்கஸ் தி நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் ஆண்டர்பிரனர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அது வந்து டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது எக்ஸ்பிளைன் தி டீடைல் கிளாசிஃபிகேஷன் அக்கார்டிங் டு தி டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், வியாபார அடிப்படையில் தொழில் முனைவோர் எவ்வாறு பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர், ட்ரேடிங் ஆண்டர்பிரனர், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் ஆண்டர்பிரனர், கார்பரேட் ஆண்டர்பிரனர், அக்ரிகல்ச்சர் ஆண்டர்பிரனர், ரீட்டைல் ஆண்டர்பிரனர் அப்படிங்கிறது முக்கியமான வினா, அதையும் படிச்சிருங்க. அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கீம். இப்போ எக்ஸ்பிளைன் 5 கவர்மெண்ட் ஆண்டர்பிரனர் ஸ்கீம்ஸ், அதை ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவோர் திட்டங்களை சொல்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் யூனிட் வந்துட்டோம். கம்பெனிஸ் ஆக்ட் 2013 10th யூனிட். இதில் நம்ம பார்க்க வேண்டியது வாட் ஆர் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸ், பங்குகளுக்கும் கரண்ட் பத்திரத்துக்கு வேறுபாடு. வாட் ஆர் தி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், பல்வேறு வகையான பங்குகள், அதை பற்றி விளக்கு அப்படிங்கிறது. கரண்ட் பத்திரங்களின் பல்வேறு வகைகள் யாவை, அதை படிச்சுங்க. அடுத்தது டைரக்டர்ஸ், அதை அடுத்த பாடம் கம்பெனிஸ் மேனேஜ்மெண்ட்டு. அதில் வந்து டைரக்டர்ஸை பற்றி சொல்லுவாங்க. பிரிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ். ஹூ ஆர் தி கேஎம்பி, கீ மேனேஜர் பர்சன், யாராரு முக்கியமானது, நிர்வாக அந்த மேலாண்மை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குநர்களின் பல்வேறு வகைகள் யாவை. ஸ்டேட் தி குவாலிஃபிகேஷன் ஆஃப் டைரக்டர்ஸ், இயக்குநர்களின் தகுதிகள் யாவை. லாஸ்ட் இஸ் த கம்பெனிஸ் செக்ரட்டரி. அதில் வந்து பிரீஃப்லி ஸ்டேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனி மீட்டிங்ஸ், பல்வேறு வகையான நிறுவன கூட்டங்களை விளக்குக. அதில் கடைசியாக ஒரு கொஸ்டின் இருக்குது, அதையும் படித்து வச்சுங்க. இருக்கும் வாக்கெடுப்பு, திறந்த வாக்கெடுப்பு மற்றும் மறைமுகமான வாக்கெடுப்பு, அது வந்து என்னென்ன முறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க. இந்த நான் சொல்லக்கூடிய அனைத்து வினாக்களையும் படிச்சிங்க அப்படின்னா மாணவர்கள் தேர்வில் முழு மதிப்பெண் 35 மார்க் எடுத்து, வணிகவியலில் நல்ல மதிப்பெண் எடுத்து கல்லூரியில் பிகாம் சீட் கிடைக்கிறது மிகவும் எளிமையாக இருக்கும். ஆகையால் மாணவர்கள் நம்ம தேர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாடங்களை படித்து நல்ல மதிப்பெண் எடுக்கணும். அடுத்து அக்கௌண்டன்ஸில்
முக்கியமான வினாக்கள் எல்லாம் சொல்லப்படும். வணிகவியலில் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் இருக்கலாம். அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். அதை பார்த்து மாணவர்கள் பயனடைய வேண்டும். அக்கௌண்டன்சிக்கு சேனலை ஃபுல்லாக பாருங்கள். கணக்கு எல்லாமே எளிமையான முறையில் போட்டு காட்டப்படும். மாணவர்களே படித்து தயாராக இல்லாமல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.